ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை வைத்திக்குப்பத்தில் மார்ச் 3ஆம் தேதி மாசிமக கடற்கரை தீர்த்தவாரி விழா. சுவாமிகள் தரிசனத்திற்காக பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரி, காரைக்கால் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. 7585 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். நேரு வீதியில் இருபுறமும் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். வாகன நிறுத்தத்தை ஒழுங்குபடுத்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மீது பாலியல் புகார், நடவடிக்கை எடுக்க திருநங்கைகள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மாசிமக கடற்கரை தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுவை வைத்திக்குப்பத்தில் சுவாமிகள் தரிசனத்திற்காக பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாசிமகத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான தீர்த்தவாரி நிகழ்ச்சி மார்ச் 3ஆம் தேதி நடைபெற இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் சுவாமி தரிசனத்திற்கான பந்தல் அமைத்தல், கடற்கரைக்கு இறங்கி செல்வதற்கு வசதியாக பாறைகள் சரி செய்தல், தடுப்பு வேலிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஆங்காங்கே 10க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தீர்த்தவாரியில் மயிலம் முருகர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், லட்சுமி நாராயண பெருமாள், செஞ்சி ரங்கநாதர், திண்டிவனம் சீனிவாச பெருமாள், புதுச்சேரி மணக்குள விநாயகர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பங்கேற்று அருள்பாலிக்கின்றனர். இதையடுத்து இந்த விழாவிற்கு வரும் சுவாமிகளுக்கு புதுச்சேரி சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் சாரம் அவை திடலில் மார்ச் 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 100 தனியார் பள்ளிகளில் நடைபெறும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 7585 மாணவ மாணவிகள் எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. மேலும் இந்த பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வினை 84 தனியார் பள்ளியை சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 173 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். இதேபோல் காரைக்கால் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வினை 16 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான மார்ச் 2ஆம் தேதி மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. இதில் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். மேலும் தேர்வு தொடங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் விடைத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மதியம் 1:15 மணிக்கு தேர்வு முடிவுற்றது. மேலும் வினாத்தாள் கட்டுகள்
வாக்குகளை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும், காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தேர்வு மையங்களுக்குள் செல்போன் உள்ளிட்ட எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் தேர்வு மையத்திற்கு வருவதற்கு முன்பு காலையில் தங்களது பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற மாணவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மார்ச் 2ஆம் தேதி துவங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது இந்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் முக்கிய கடை வீதியான நேரு வீதியில் இருபுறமும் 2 வரிசையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் முக்கிய கடை வீதியாக திகழ்ந்து வரும் நேரு வீதிக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் பொதுமக்கள் வசதிக்காக சாலை ஓரங்களில் இருசக்கர வாகனங்களை நிறுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் வாகனங்களை இரு பக்கங்களிலும் நிறுத்த தடை விதித்தனர். இதனால் நேரு வீதியில் போக்குவரத்து நெரிசல் சற்று குறைந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நேரு வீதிக்கு வரும் பொதுமக்கள் மீண்டும் இருபுறங்களிலும் தங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவிலான பொதுமக்கள் நேரு வீதிக்கு வந்திருந்த நிலையில் அவ்வாறு வந்த பொதுமக்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களை இருபுறமும் நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் 2 வரிசையில் நிறுத்தியதால் சாலையின் அகலம் குறுகி காணப்பட்டது. இதனால் நடந்து செல்பவர்களும் கூட அவ்வழியே செல்ல முடியாத சூழல் நிலவியதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே நேரு வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு வாகன நிறுத்தும் விதியை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தியதாக கூறி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் 2 மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் 2 ஊழியர்கள் திருநங்கைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளின் நலனுக்காக செயல்படும் சமூக நல நிறுவனங்கள் இதனை உத்தியோகபூர்வமாக உயர் அதிகாரிகளிடம் முன்வைத்துள்ளனர். மேலும் கடந்த 2024 முதல் 2026 வரை 189 இலக்கு மக்களில் சிலர் HIV மற்றும் பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஊழியர்களின் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த அநியாயத்துக்கு நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் நடந்த அநியாயத்துக்கு நீதி கொடு, பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் நடந்த அநியாயத்துக்கு நீதி கொடு. நண்பர் பெயரில் குறுஞ்செய்தி அனுப்பி ஆன்லைனில் பண மோசடி செய்த நபர் குறித்து புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூரை சேர்ந்தவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் அவரின் நண்பர் புகைப்படத்தை போலியாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடி கும்பல் அந்த நபரிடம் மருத்துவ தேவைக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறி குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியுள்ளனர். இதனை நம்பிய அவர் 15,000 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். மேலும் பணம் ஏறிவிட்டதாக தன் நண்பரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது தான் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சமீபத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி லபோத் வீதியில் அமைந்துள்ள கழக அலுவலகத்திற்கு சென்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் ஓ பன்னீர்செல்வம் வழியில் செயல்பட்டு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் தொண்டர்கள் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதனையடுத்து ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி லபோர்த் வீதியில் அமைந்துள்ள கழக அலுவலகத்திற்கு மரியாதை நிமித்தமாக வருகை புரிந்தார். இந்த சந்திப்பின் போது மாநில அமைப்பாளர் சிவாவிற்கு ஓம் சக்தி சேகர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் தனது நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொண்டார். அதேவேளை மாநில கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஓம் சக்தி சேகருக்கு சால்வை அணிவித்து மன மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தனர்.
புதுவை நேரு வீதி ராஜேந்திராஸ் மென் மற்றும் விமன் ஷோரூமில் மார்ச் கிளியரன்ஸ் சேலாக 60% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களுக்கான ஆடைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபலமான துணிக்கடையாக ராஜேந்திராஸ் மென் மற்றும் விமன் ஷோரூம் திகழ்ந்து வருகிறது. ஆடைகளில் புது கலெக்ஷன்ஸ், தரம் மற்றும் நியாயமான விலைக்காக ராஜேந்திராஸ் ஷோரூமிற்கு ஆடைகள் வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகின்றனர். அதோடு இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் ராஜேந்திராஸ் விமன் மற்றும் மென் ஷோரூமில் ஆடைகள் வாங்க வருவதுண்டு. இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் ராஜேந்திராஸ் மென் மற்றும் விமன் ஷோரூமில் மார்ச் கிளியரன்ஸ் சேல் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நேரு வீதியில் இயங்கி வரும் ராஜேந்திராஸ் மென் மற்றும் விமன் ஷோரூமில் மார்ச் கிளியரன்ஸ் சேலுடன் ரம்ஜான் சிறப்பு விற்பனையும் நடைபெற்று வருகிறது. அதோடு ரம்ஜான் விழாவிற்கான புது கலெக்ஷன்களும் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மென் மற்றும் விமன் ஷோரூமில் அனைத்து வித ஆடைகளுக்கும் 60% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே ஆஃப் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்கறதுனால கஸ்டமருக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் எடுக்கலாம். ஸோ நம்ம 1 மந்த்துக்கு எடுக்க வர பர்ச்சேஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெரி நைஸ். ராஜேந்திராஸ்க்கு சார் அந்த ஓனர் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ஸோ நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காரு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ வெரி நைஸ், சூப்பர். நாங்கள் அருமாத்துப்புரத்துலேருந்து வரோம். எப்பொழுதுமே ராஜேந்திராஸ் சாதாரணமாக டிஸ்கவுண்ட் இல்லாத டயத்துலேயும் ராஜேந்திராஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் டிஸ்கவுண்ட் அதில் எங்கள் சாருக்கு, எங்கள் பசங்களுக்கு எப்போதுமே இயர்லி பசங்களுக்கு தேவையானது, எங்கள் சாருக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லாமே ரேட் ரீசனபிளாக நம்ம அதை வச்சிருந்து லாங் லைஃப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதன்படி ராஜேந்திராஸ் மென் ஷோரூமில் 999 ரூபாய் மதிப்புள்ள ஃபார்மல் ஷர்ட்டுகள் 1 வாங்கினால் 2 இலவசம். அதேபோல் 999 ரூபாய் மதிப்புள்ள ஃபார்மல் பேண்ட்டுகள் 1 வாங்கினால் 1 இலவசம். மேலும் சிறப்பு தள்ளுபடியாக 299 ரூபாய் முதல் கேஷுவல் ஷர்ட்டுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் ராஜேந்திராஸ் விமன் ஷோரூமில் பட்டு, ஃபேன்சி புடவைகள் மற்றும் குர்தீஸ்களும் 1 வாங்கினால் 1 இலவசம். இதேபோன்று குழந்தைகளுக்கான ரெடிமேட் ஆடைகளும் 199 ரூபாய் முதல் 1 வாங்கினால் 1 இலவசமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த ஆடைகளை 1, 2 என இல்லாமல் மொத்தமாக வாங்கி செல்கின்றனர். மேலும் இந்த விற்பனையானது மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும். இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள புதுச்சேரி நேரு வீதி ராஜேந்திராஸ் மென் மற்றும் விமன் ஷோரூமில் ஆடைகள் வாங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கோம். வருஷம் மார்ச் சேல் ஆனா வருஷம் எடுக்கிறது வழக்கம் தான். நேத்து டெய்லி இப்போ ஆள்லாம் நான் கூட்டு வர அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸே இங்க நேற்று எடுத்ததா, அதை இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன். நம்ம கேட்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க சலிக்காம எடுத்து போடுறாங்க. வேற ஒரு ஷாப்புக்கு நான் போனேன், பிரிச்சு கூட காட்ட மாட்டாங்க. இங்க ராஜேந்திராஸ்னா சேல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நம்ம கேட்குற கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். இந்த ராஜேந்திர கடையில ஆஃபர் போட்டுக்கிறாங்க. அந்த எல்லா துணியெல்லாம் நல்லா சிறப்பா நல்லா இருக்குது. நாங்க சாரி வாங்க வந்துக்கிறோம். சாரி எல்லாம் ஆஃபர்ல இருக்குதால குறைந்த விலையில நல்லாவே ஒரு துணியும் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. நேரு வீதி ராஜேந்திராஸ்ல துணி எடுக்க வந்துருக்காங்க. இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. மார்ச் ஆஃபர் போட்டதுனால துணிலாம் ஏதாவது ஆஃபர் எடுத்துருக்கோம். நாங்கள் முதல்ல இப்போ எடுத்துருக்கோம். ரேட்ல ரொம்ப இப்போ கம்மியாகவே இருக்கு. இப்போ 500 துணிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 250 அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்குது. நல்லா துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று ராஜேந்திராஸ்ல ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க. நம்ம காஸ்ட் கொஞ்சம் லெஸ் நார்மல் ரேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுக்கிற ஐடியாலே இல்லை. இங்க பார்த்தோன்னே ஒரு ட்ரெஸ் எடுக்க வந்த நான் 4-5 ட்ரெஸ் எடுத்துட்டேன். எல்லாமே நம்ம பட்ஜெட்குள்ள தான் வருது. ஸோ ராஜேந்திரா இஸ் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல. அரும்பார்த்தபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் திருக்குறளார் நகர் விநாயகர் கோவிலுக்கு நிதி உதவி செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் விநாயகர் கோவிலில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான MNR பாலன் சொந்த நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கி கும்பாபிஷேக நிதியாக வழங்கினார்.
இதனை அடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று விநாயகர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் கோவில் நிர்வாகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,565 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,120 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.